It is our responsibility to make this video reach everyone. Uttarakhand's brave daughter Shaila Nagi is receiving rape threats. Shaila had protested against the atrocities of the beatings against Muslim traders in protest against the rape of minor girl in Nainital. Just like Himanshi said, don't do Hindu-Muslim thing. Shaila also said, don't do Hindu-Muslim thing. அதாவதுங்க இப்போ நம்ம பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி உத்தரகாண்டில் இந்த ஷைலா நேகி அப்படிங்கிற இந்த இந்து பொண்ணு வந்து ஒரு ஒரு பெண்ணு ஹிந்து பெண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கிறா ஒரு முஸ்லீமால். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த முஸ்லீமையும் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஆனால் இந்த என்ன பண்ணியிருக்காங்க இந்துத்துவாதிகள் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி முஸ்லீம் கடைகளெல்லாம் அடித்து நொறுக்குனதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க, ஏன் ஒரு முஸ்லீம் செஞ்சதுக்காக ஏன் எல்லா முஸ்லீம்களையும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, இது தவறு அப்படின்னு சொன்னதுக்காக அந்த பொண்ணை வந்து நாங்கள் வந்து உன்னை வந்து கற்பழிச்சிருவோம், உன்னை வந்து கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க இந்துத்துவவாதிகள். எவ்வளோ மோசமான நிலைமையை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்கு பாருங்கள். आप कमेंट्स की बात करते हैं, आप एक गर्ल की सेफ्टी के लिए उतरे थे रोड पे, मेरी उस वीडियो पे लोग बोल रहे हैं इसका रेप होना चाहिए, इसको पाकिस्तान में फेंक दो। क्यों फेंक दो भाई, मैं भारत की नागरिक हूँ, तुम लोग कौन होती हो ऐसे कहना, तुम मेरे को सेफ फील नहीं करा रहे हो। ऑल द हिंदूज आर टेलिंग मी दैट आई शुड बी रेप एंड थ्रोन इनटू दिस लेक। उसमें क्या क्या कमेंट्स कर रहे हो आप? जब मैं ही सेफ नहीं हूँ तो आप क्या उस लड़की को जस्टिस दिलाओगे? और आप किस चीज के लिए लड़ रहे हो? तो आप बेवकूफ लोग हो, आप लोग मुझे अनसेफ फील, कोई बात नहीं, रेप मी, यू डू वट एवर यू वॉन्ट टू डू, बट उससे आपका मोटिव क्या पूरा होगा? आप किसके लिए लड़ रहे थे और आप कहाँ पहुंच गए हो? आप अपनी मानसिकता देखिए, ये आपकी सोच है, इसलिए आप उतरे थे रोड्स में। थैंक यू. இதற்கெல்லாம் காரணம் இந்துத்துவவாதிகள் கொடுக்கக்கூடிய மத்திய அரசு பிஜேபி அமித்ஷாவும் மோடியும் கொடுக்கக்கூடிய பர்மிஷன் தான் இந்த தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம். ஒரு 2-3 நாய்க்களை பிடிச்சி உள்ளே அரெஸ்ட் பண்ணி போட்டான்னாக்க ஒருத்தனை வாய் திறக்க மாட்டான். ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு தேவை இந்துக்களையும் முஸ்லீம்களை பிரிக்க விடணும், இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பொய்யான பிரச்சாரம் பண்ணுறது. அதான் ஒரு ஹிந்து கேட்குறாப்புல வடநாட்டில் 20% இருக்கிறப்பயே ஹிந்து ஹத்தரமே இந்து ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறியே, நீ அகண்டு பாரத் வச்சனாக்க அப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இப்படி எல்லா நாடுகளும் சேர்ந்துச்சுனாக்க அப்போ வந்து 60% வந்துடுவாங்களே முஸ்லீம்கள். 20%க்கே இந்துக்கள் ஹத்தரமே அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுகிறப்போ 60% முஸ்லீம்கள் வந்தால் நீ என்ன ஒன்றுக்கு போயிடுவியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒன்றுக்கு போயிடுறது கூட நீ முஸ்லீம்கிட்ட கேட்டு தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அது பயங்கர வைரலாக இருக்குது. ஏன்னா அதாவது இவர்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே இவர்களுக்கு எதிராகவே தான் திரும்புது. அதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து ஒரு செய்தி பாருங்கள். லொக்கேஷன் மலிட்டால் நைனிட்டால், உத்தரகாண்ட் நைனிட்டாலில் முஸ்லீம் போலீஸ்மேன் அட்டாக்டு பை ரியேட்டர்ஸ். முஸ்லீம் போலீஸ் அதிகாரி கலவரக்காரர்களால் தாக்கப்பட்டார். At the Malital police station, an honest policeman, Sub-Inspector Ashif Khan, was attacked by rioters. His uniform was pulled off. He was abused. அதாவது ஆஷிஃப் கான்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து கலவரக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க ஆஷிஃப் கானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து முஸ்லீம்கிற தெரிஞ்சுக்கிட்டு, ஆஷிஃப் கானுங்கிறது முஸ்லீம் பேருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய யூனிஃபார்மை வந்து கிழிக்கிறானுங்க. அதாவது உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிறான் ஒரு இந்துத்துவவாதி, ஒரு சனாதனி. இதில் வந்து பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கிங் என்னன்னாக்க, இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ கூடியிருக்கிற மற்ற இந்து போலீஸ் அதிகாரிகள்லாம். இது எப்படிப்பட்ட சூழல் பாருங்கள். இந்த எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அமித்ஷாவும் மோடியும் அந்த இந்துக்கள் மனசில் விதைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இதனால் பாதிப்பு யாருக்கு? இந்து மதத்துக்கு தான் பாதிப்பு, இந்துக்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ தெரியாது, அது வருங்காலங்களில் தெரியும். அது நல்லா
அங்கே உள்ள மற்ற போலீஸ்காரங்க கொஞ்சம் வந்து அவங்கள மிரட்டியிருந்தாண்டாக்கா அந்த நாய்ங்களாம் விரண்டு ஓடிருப்பானுங்க. ஆனால் பாருங்கள், அந்த போலீஸ்காரர்களும் இதை வந்து கண்டு காணாத மாதிரி நிற்கிறாங்க, எந்த ஒரு எதிர்ப்பும் அதிகமாக தெரிவிக்காமல். இதை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த அனுப்போன்னு சொல்கிறானுங்களே ஒழிஞ்சு அதை வந்து தடுக்க முயற்சி பண்ணலன்னு பாருங்கள்.